ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சனில் ஒரு சூப்பரான வெந்தய குழம்பு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் நான் மிளகு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்துக்கிறேன். எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் வெந்தயம்லாம் கருக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் வெடிக்க ஆரம்பித்தோடனே நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், வெந்தயம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லாமே நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஆற வச்சு நம்ம மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்க போகிறேன். ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுறலாம் ரெண்டையும். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ அதை வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணல, அப்படியே முழுசாக நான் தோல் மட்டும் நீக்கிட்டு வச்சுருக்கேன். ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி பூண்டு, அதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்தது 2 தக்காளியை நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள், அதை சேர்த்துக்கலாம். குழம்புத்தூள் இல்லைன்னா உங்களுக்கு மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் செய்யலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இதிலே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம இப்போ புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு, அதாவது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம்.
நல்லா கலந்து விட்டுறலாம். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த குழம்பு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். குழம்பு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண அந்த வெந்தய பொடியை சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதை நம்ம குழம்பு எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். குழம்பு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும். பொடி சேர்த்து 2 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இதில் ஒரு 1/2 கப் மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் பால் சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சா போதும். ஒரு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுறலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மட்டும் நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பரான வெந்தய குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையை நம்ம அப்படியே பிச்சு போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வெயிலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை குடிக்கக்கூடியது இந்த வெந்தய குழம்பு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.